Next நாம conditions of precipitation or general rules of precipitation பார்க்கலாம். Condition or general rules of precipitation. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸ்க்கு இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் எல்லா ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸ்க்குமே இது அப்ளிகபிள்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே தியரியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிசிபிடேட் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். டைல்யூட் கண்டிஷனில் இருக்கணும். டைல்யூட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா தான் கோ ப்ரிசிபிடேஷனால் வரக்கூடிய கண்டாமினேஷனும் குறையும். 1 2 கிறிஸ்டல்ஸ் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம முன்னாடி தியரியில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன் எந்த கண்டிஷனில் கொண்டு வரணும்னா டைல்யூட் சொல்யூஷனில். precipitation should be carried out in dilute solution. இதனால் நமக்கு என்ன ஆகுது? this increases the size of particles in the precipitate. So precipitate la particle size increase பண்ணிடும். ஸோ பார்ட்டிகல் சைஸ் அதிகமாகறதுனால என்ன நமக்கு யூஸ்? நமக்கு தெரியும், ஃபில்ட்ரேஷன் ஈஸியாக இருக்கும். அண்ட் reduces the contamination by co-precipitation. ஏன் co-precipitationனால contamination குறையுது? co-precipitation எதனால வருது? ஆல்ரெடி அந்த மதர் லிக்விடில் நல்லா கரையக்கூடிய ஒரு சால்ட் சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போகிறனால தான் உங்களுக்கு கோ ப்ரிசிபிடேஷன் வருது. ஸோ இப்போ அந்த சொல்யூஷன் ரொம்ப டைலிட்டாக இருந்துச்சுன்னா சூப்பர் சேச்சுரேஷனுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டாமினேஷன் பை கோ ப்ரிசிபிடேஷன் ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ப்ரிசிபிடென்ட்டை ஆட் பண்ணுறோம் ஒரு சொல்யூஷனில் ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரக்கு அப்படின்னா அந்த ரியேஜென்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணணும் வித் கான்ஸ்டன்ட் ஸ்டெர்ரிங். அப்படியே ஸ்டெர் பண்ணிகிட்டே ஆட் பண்ணணும். The reagentங்கிறது precipitant. The reagents, some cases 2 or more solutions கூட ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அந்த precipitate ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு pH மாற்றுறதுக்கு இன்னும் 2 சொல்யூஷன்ஸ் கூட ஆட் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ the reagents should be added slowly. ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணணும் வித் கான்ஸ்டன்ட் ஸ்டெர்ரிங். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ்? ரியேஜென்ட் நம்ம அதிக அளவில் உடனே சேர்த்துறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துறோம். இதனால் சூப்பர் சேச்சுரேஷன் சீக்கிரம் வராது. அதனால் கிறிஸ்டல்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். திஸ் அவாய்ட்ஸ் சூப்பர் சேச்சுரேஷன் கண்டிஷன்ஸ். crystal growth and the crystal has
லார்ஜ் இந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி வரும், அல்லது அந்த ப்ரிசிப்டேட்டில் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி வரும். இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு டைல்யூட் சொல்யூஷனில் தான் ப்ரிசிப்டேஷனை கேரி அவுட் பண்ணுறோம். ரெண்டாவது ரியேஜென்ட்ஸை ஸ்லோவாக தான் ஆட் பண்ணும். சடனாக எல்லா ரியேஜென்ட்டும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் சேச்சுரேஷன் கண்டிஷன் வந்து ப்ரிசிப்டேஷன் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கண்டாமினேஷன் நிறைய வரும். பட் அப்புறம் பார்ட்டிகல் சைஸும் சின்னதாக இருக்கும். அதுவே ஸ்லோவாக ஆட் பண்ணிங்கன்னா டைல்யூட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ அங்கே சூப்பர் சேச்சுரேஷனே வராது. ஸோ கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அதாவது ப்ரிசிப்டேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்கும். இது செகண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசிப்டண்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்திக்கணும். எதுக்குன்னா டு கன்ஃபார்ம் தி கம்ப்ளீட் ப்ரிசிப்டேஷன். A slight excess of reagent is added. எதுக்கு? to confirm the எதை கன்ஃபார்ம் பண்ணுறோம்? completion of the precipitation கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்லைட்டாக எக்ஸஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ண எக்ஸஸ் ரியேஜென்ட் எந்த ஒரு டர்பிடிட்டியும் கொண்டு வரலன்னு வைங்க, கிளியராக சூப்பர்னண்டன்ட் லிக்விட் மேலேயே இருக்குது. அதாவது இந்த ஃபார்ம் ஆன ப்ரிசிப்டேட் எல்லாம் கீழே போய் செட்டில் ஆன உடனே மேலே இருக்கக்கூடிய கிளியர் லிக்விட் தான் சூப்பர்னண்டன்ட் லிக்விட்னு சொல்கிறோம். அந்த சூப்பர்னண்டன்ட் லிக்விட் கூட சேர்ந்து எந்த ஒரு ப்ரிசிப்டேட் ஒரு டர்பிடிட்டி கலங்கலான தன்மையை குறைக்காம கிளியராகவே இருக்குதுன்னா ப்ரிசிப்டேஷன் கம்ப்ளீட்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சமாக எக்ஸஸாக ரியேஜென்ட் ஆட் பண்ணணும், அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிப்டேஷனை எதில் செய்கிறோம்னா ஹாட் சொல்யூஷனில். தி precipitation is carried out in hot solution provided இது என்ன கண்டிஷன்னா அந்த டெம்பரேச்சரில் அந்த ப்ரிசிப்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கணும். ஒன்று சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் ஃபேவரபுளாக இருக்கணும். ப்ரொவைடட் தி தெர்மல் ஸ்டெபிலிட்டி this thermal stability of the precipitate and solubility product are favorable. So thermal stability அப்படின்னா நம்ம இதில் என்ன சொல்லிக்கிறோன்னா அந்த ப்ரிசிப்டேட் வந்து உங்களுக்கு ஹை டெம்பரேச்சரில் டீகாம்போஸ் ஆகிடாது. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆர் ஃபேவரபிள் என்னென்னா ஹை டெம்பரேச்சரில் இந்த ப்ரிசிப்டேட் நல்லா கரைஞ்சிடும். ஸோ அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது? அட் ஹை டெம்பரேச்சர் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ்டு அண்ட் சொல்யூஷன் அட்டைன்ஸ் சூப்பர் சேச்சுரேஷன். அட் ஹை டெம்பரேச்சர் the solubility is increased. high temperature la the precipitate oda solubility கரைதிறன் அதிகமாயிரும், is increased and attained super saturation. அண்ட் கூலிங் கூல் பண்ணும்போது ஸ்லோவாக கூல் பண்ணும்போது சூப்பர் சேச்சுரேஷன் வந்துடும். இப்போ சூப்பர் சேச்சுரேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்பீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வில் பி ஹை. தி ஸ்பீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்
அதாவது ஸ்பீட் ஆஃப் precipitation will be high. ஸோ கிறிஸ்டல் வந்து ஹை ஸ்பீடில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது கொயாகுலேஷன் வரும், அதனால் சால் ஃபார்மேஷன் குறைஞ்சிரும். coagulation is assisted சால் ஃபார்மேஷன். அதாவது நமக்கு தெரியும், சால் படிச்சிருப்போம் கொலாய்டல் சொல்யூஷன்ஸில். அது சால் ஃபார்ம் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ப்ரிசிபிடேட் ஆகாது, அப்படியே சொல்யூஷன்லேயே டிசால்வ்ட் ஆர் அன்டிசால்வ்ட் ஆன் கன்ஃபியூஸ் ஆர் ஸ்டேட்டில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அது சால் ஃபார்ம் ஆகிறது வந்து நாட் குட் ஃபார் precipitation. ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணோன்னா ஹாட் சொல்யூஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த சால் ஃபார்மேஷன் அவாய்ட் ஆகிடும். ஸோ அண்ட் சால் ஃபார்மேஷன் இஸ் டிக்ரீஸ்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிசிபிடேஷனை ஹாட் சொல்யூஷனில் கேரி அவுட் பண்ணுறதுனால வர யூசஸ். சப்போஸ் கிறிஸ்டலைன் ப்ரிசிபிடேட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணணும். ப்ரிஃபரபிளி ஓவர் நைட் டைஜஷன் பண்ணால் நல்லது. ஸோ வென் crystalline precipitate is formed, it can be digested. So digestion என்னன்னு பார்த்துட்டோம். Preferably overnight. As long as possible. ஸோ crystalline precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா டைஜஷன் பண்ணுறது முக்கியம். ப்ரொவைடட் அங்கே என்ன இருக்கக்கூடாதுன்னா போஸ்ட் precipitation இஸ் ஆப்சண்ட். போஸ்ட் precipitation ஒன்று வரக்கூடாது. ஏன்னா அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் டைஜஷன் பண்ணிங்கன்னா போஸ்ட் precipitation கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ப்ரொவைடட் போஸ்ட் precipitation இஸ் ஆப்சண்ட். ஸோ இப்போது crystalline precipitate டைஜஷன் வந்து ரொம்ப முக்கியம். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கண்டாமினேஷன் பை co-precipitation டிக்ரீசஸ். இது வந்து நமக்கு தெரியும். சப்ஸ்டன்ஸில் பொதுவாக crystalline அண்ட் amorphous solids நம்ம பிரித்து படிச்சிருக்கோம். இது வந்து crystalline precipitatesக்கு தான் ரொம்ப முக்கியம் இந்த டைஜஷன். நார்மலி இந்த டைஜஷன் வந்து வார்ம் கண்டிஷனில் செய்கிறது நல்லது. நார்மலி digestion is carried out using steam bath or water bath. ஸோ ஸ்டீம் பாத் அல்லது வாட்டர் பாத்தில் வச்சு இந்த டைஜஷனை கேரி அவுட் பண்ணுவாங்க. பட் இந்த டைஜஷனால் அமார்ஃபஸ் ஆர் ஜெலாட்டினஸ் precipitation ஏதாவது யூஸ் இருக்குதானா ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் இல்லை. தி digestion has little effect in amorphous and gelatinous precipitates. ஸோ அமார்பஸ் அல்லது ஜெலாட்டினஸ் ப்ரிசிபிடேட்ஸில் டைஜஷன் பண்ணுறதுனால பெருசாக எந்த ஒரு எஃபெக்டும் வரப்போகிறதில்ல. அடுத்தது இந்த ப்ரிசிபிடேட்டை பார்த்தீங்கன்னா சூட்டபிள் டைலூட் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வச்சு வாஷ் பண்ணணும். பியூர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பியூர் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பெப்டிடைசேஷன் நடக்கும். அதாவது ப்ரிசிபிடேட் வந்து திரும்பி சொல்யூஷனில் வர ஆரம்பிச்சிடும். அதான் பெப்டிடைசேஷன் சொல்லுவோம். தி ப்ரிசிபிடேட் should be
washed with dilute solution of electrolyte. இந்த எலக்ட்ரோலைட்டுக்கும் இந்த ப்ரிசிபிடேட்டுக்கு இடையில ஒரு காமன் அயன் இருக்கணும். உதாரணமாக சில்வர் குளோரைடை வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே காமனாக குளோரைடு அயன் இருக்குது. ஸோ தி precipitate should be washed with dilute solution of electrolyte. Pure water causes, pure water யூஸ் பண்ணோம்னா அது எதை செய்யும்? பெப்டிடைசேஷன். பெப்டிடைசேஷன்னா அந்த ஃபார்ம் ஆன precipitate திருப்பி கொஞ்சம் சொல்யூஷனில் என்டர் ஆகும். சொல்யூஷனாக டிசால்வ்டு ஸ்டேட்டுக்கு போகும், அது பெப்டிடைசேஷன். ஸோ அது வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு பியூர் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோப்ரிசிபிடேஷன் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரிசிபிடேட்டை கொண்டு போய் இன்னொரு சால்வெண்ட்டில் மறுபடியும் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி ரீப்ரிசிபிடேட் பண்ணலாம். நவ் தி கண்டாமினேஷன் பை கோப்ரிசிபிடேஷன் டிக்ரீஸ்டு. இஃப் கோப்ரிசிபிடேஷன் இஸ் எ ப்ராப்ளம். கோப்ரிசிபிடேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த மதர் லிக்விடில் நல்லா டிசால்வ் ஆகக்கூடிய சொல்லிட் ப்ரிசிபிடேட் கூட சேர்ந்து வந்துடும், ப்ரிசிபிடேட் ஆயிரும். அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம், கோப்ரிசிபிடேஷன். ஸோ அப்போ அந்த ப்ரிசிபிடேட் கண்டாமினேட் ஆகிருக்குது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அந்த ப்ரிசிபிடேட் எடுத்து மறுபடியும் சால்வெண்ட்டில் ரீடிசால்வ் பண்ணி ப்ரிசிபிடேட் எடுத்து டிசால்வ் பண்ணி ரீப்ரிசிபிடேட் பண்ணிக்கலாம். இஃப் கோப்ரிசிபிடேஷன் இஸ் எ ப்ராப்ளம், என்ன பண்ணலாம்? தி precipitate can be dissolved in a solvent and reprecipitated. மறுபடியும் நம்ம அதை ப்ரிசிபிடேட் பண்ணிக்கலாம். சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணோம்னா சொல்யூஷனாக போயிடும், மறுபடியும் ரியேஜென்ட் ஆட் பண்ணி ப்ரிசிபிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுது? திஸ் reduces contamination by co-precipitation. ஸோ இதனால் co-precipitationனால் வரக்கூடிய எரர் குறையுது. ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன். ஒரு ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரும்போது நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிசிபிடேஷன் ஃப்ரம் ஹோமோஜீனியஸ் மீடியம் பார்க்கலாம். ஸோ ஹோமோஜீனியஸ் மீடியம்னாலே உங்களுக்கு புரியும், தி மீடியம் இஸ் கம்ப்ளீட்லி யூனிஃபார்ம் த்ரூ அவுட். இப்போ பியூர் சொல்யூஷன் எடுத்துட்டிங்கன்னா அது ஹோமோஜீனியஸ் மீடியம் தான். ஏன்னா அந்த சொல்யூஷன் முழுவதும் அதோட காம்போசிஷன் மாறாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஹோமோஜீனியஸ் மீடியம்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு மெயினாக ப்ரிசிபிடேட், நம்ம ப்ரிசிபிடேஷனோட ப்ரைமரி எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ப்ரிசிபிடேட் வரணும் இன் டென்ஸ் ஃபார்ம். தி ப்ரைமரி எய்ம், நம்மளுடைய முதன்மை குறிக்கோளை என்ன? The primary aim of precipitation என்ன? is to get pure and highly dense precipitate. precipitate ரொம்ப பியூராக இருக்கணும், நல்லா டென்ஸாக இருக்கணும். ஸோ ஃபில்ட்ரேஷன் ஈஸியாக இருக்கும். The filtration will be easy if the precipitate is highly dense. So precipitate நல்லா டென்ஸாக இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரேஷனும் ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலி வி ஆட்
precipitants or reagents at dilute conditions to get crystals of large size and with less contamination. So normally the precipitation is carried out at dilute conditions. ஸோ நம்ம ப்ரிசிபிடேஷன் என்ன பண்ணுவோம், இப்போ முன்னாடி தான் கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷனில் பார்த்தா டைல்யூட் கண்டிஷனில் கேரி அவுட் பண்ணுவோம். அது ஏன்னு நம்ம சொல்லியிருக்கோம், டைல்யூட் கண்டிஷனில் தான் உங்களுக்கு கிறிஸ்டல் க்ரோத் ரேட்டு ஸ்லோவாக இருக்கும், சூப்பர் சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கும், அப்போ பார்ட்டிகிள் சைஸ் அதிகமாக இருக்கும், அப்புறம் co-precipitation வர contamination குறையும். ஸோ நார்மலி தி precipitation is carried out at dilute conditions to avoid contamination by co-precipitation. ஸோ co-precipitation வர contamination குறைக்கிறக்கும் and to get precipitate with large particles, with large size particles. ஸோ பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட precipitate கிடைக்கும். ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் என்னென்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ரிசிபிடண்ட்டை ஆட் பண்ண போகிறதில்ல, பட் அந்த ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன்லேயே ஒரு ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகி ப்ரிசிபிடண்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ ப்ரிசிபிடேஷன் நடக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா precipitation from homogeneous medium. So there is another type of precipitation called homogeneous precipitation where no precipitant is added, but due to homogeneous reaction within the solution the precipitant is generated and the precipitation takes place slowly. So அப்ப அடுத்து என்ன சொல்ல போறோம், there is another இன்னொரு type of precipitation இருக்கு. another type of precipitation, there is another type of precipitation where the precipitant and the வீல்வடி வாக்கி precipitant is generated, தோற்றுவிக்கப்படுகிறது within the homogeneous solution. ஏன் ஹோமோஜீனியஸ்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இனிஷியலாகவே இந்த யூனிட்டை பார்க்கும்போது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லிட்டானே என்ன அர்த்தம், அந்த சொல்யூஷன் முழுவதும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தி precipitant is generated within the homogeneous solution. அந்த சொல்யூஷனுக்குள்ளேயே precipitant ஜென்ரேட் ஆகுது. இது வந்து நம்ம precipitant and not added externally. ஸோ நம்ம வெளிப்புறத்துலேருந்து அதை சேர்த்துல, அதுவாக தான் உள்ள ஜென்ரேட் ஆகுது த்ரூ a homogeneous reaction. ஸோ அதுக்குள்ள ஒரு homogeneous reaction நடந்து அந்த precipitant ஜென்ரேட் ஆகுது. This is called, இதுக்கு பேர் தான் என்ன, precipitation from homogeneous medium or homogeneous precipitation. Precipitation from homogeneous medium or homogeneous precipitation. ஸோ இப்போ ஹோமோஜீனியஸ் ப்ரிசிபிடேஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். சொல்யூஷனுக்குள்ளேயே அந்த ப்ரிசிபிடன்ட் ஜென்ரேட் ஆகும் ஒரு ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் மூலமாக, அப்புறம் அது அப்படியே ப்ரிசிபிடேட்டாக கொண்டு வர ஆரம்பிக்கும். சரி, இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரிசிபிடன்ட் இஸ் லோ அட் எனி டைம்
and avoids the supersaturation condition. The concentration of precipitant is low at any time. ஸோ எந்த டைமில் பார்த்தாலும் இதுக்கு அந்த ப்ரிசிபிடேட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தி டிகிரி ஆஃப் சூப்பர் சேச்சுரேஷனோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். தி டிகிரி ஆஃப் சூப்பர் சேச்சுரேஷன் இஸ் வெரி லோ. ஸோ இதனால் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் avoids the contamination due to concentration effect. Concentration ஆல வர contamination குறையும் and dense precipitates are obtained. ஸோ நல்லா டென்ஸான ப்ரிசிபிடேட்ஸ் நமக்கு இதில் கிடைக்கும். தி ப்ரிசிபிடேட் இஸ் ஈஸிலி ஃபில்ட்ரபிள். ஸோ இந்த ப்ரிசிபிடேட் டென்ஸ் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். இது ஈஸியாக சொல்யூஷனில் பாஸ் ஆயிடாது. ஈஸிலி ஃபில்டரபிள். சொல்யூஷன் வழியாக பாஸ் ஆகி இந்த ப்ரிசிபிடேட் போயிடாது. Co-precipitation is reduced. ஸோ இதனால் நமக்கு co-precipitation குறைஞ்சிருது. இதில் இந்த homogeneous precipitation-ல large size crystals are formed. ஸோ சொல்யூஷன் டைல்யூட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் reagent ஜென்ரேட் ஆகுது. ஸோ large size crystals are formed. ஸோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்பீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் கேன் பி சேஞ்ச்டு, ஆல்டர்டு, மாற்ற முடியும். இந்த ஹோமோஜீனியஸ் ப்ரிசிபிடேஷனில் அந்த ப்ரிசிபிடேட் அல்லது கிறிஸ்டல் என்ன ஸ்பீடில் ஃபார்ம் ஆக முடியும் அப்படிங்கிறத நாம் மாற்ற முடியும். தி ஸ்பீட் ஆஃப் crystallization or precipitation can be altered in this. ஸோ நமக்கு தகுந்த ஸ்பீடில் அந்த கிறிஸ்டலைசேஷனை கொண்டு வர முடியும். எந்த மெத்தடில்? ஹோமோஜீனியஸ் ப்ரிசிபிடேஷனில். ஸோ அப்போ மற்ற எந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போதும் ஹோமோஜீனியஸ் ப்ரிசிபிடேஷனில் வந்து ப்ரிசிபிடேட்டை எக்ஸலண்ட் பியூரிட்டியோட நம்ம கொண்டு வரலாம். ஸோ thus precipitation from homogeneous solution is an precipitation from a homogeneous medium is an excellent way of producing precipitates of high purity and dense. ஸோ நல்ல டென்ஸ் கிறிஸ்டல்ஸ் ஹை பியூரிட்டியோட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹோமோஜீனியஸ் ப்ரிசிபிடேஷன் வந்து ஒரு எக்ஸலண்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம
மற்ற டாபிக்ஸ் பார்க்கலாம் இந்த யூனிட்டில். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.